மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. இடையிடையே ஒரு சில கேள்விகள். சரியா? எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் அப்படியே சொல்லிக்கிறேன், மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுலேருந்து வர்ற நம்ம கொடுத்துருக்கிற அந்த நோட்ஸை உங்கள் ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டு தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் தேர்வு டைமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தேர்வில் வெற்றி பெறவும் முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இன்றைய தினத்திற்கானது பிர்சா முண்டா அருங்காட்சியகம். சரியா? ஏற்கனவே நம்ம இது சம்பந்தமாக நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன். இப்போ அடிஷ்னலாக ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, என்னன்னு சொல்லி பாருங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியினரின் விடுதலைக்காக போராடிய, சரியா, பழங்குடியினரின் விடுதலை மற்றும் இந்திய விடுதலைக்காக போராடிய பிர்சா முண்டாவின் அருங்காட்சியகம் ராஞ்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி காணொலி மூலமாக திறந்து வைத்தார். சரி, அப்போ ரீசெண்டா பிர்சா முண்டா அருங்காட்சியகம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சியில். அதை திறந்து வைத்தவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரியா? மேலும் இதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த நியூஸ் பாருங்க. மேலும் பிர்சா முண்டாவின் பிறந்த தினமான நவம்பர் 15ஆம் தேதி பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாடப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. என்னது? நவம்பர் 15 பழங்குடியினர் கௌரவ தினம். சரி, அந்த சுதந்திர போராட்டத்திற்காக இந்தியா பார்த்தீங்கன்னா சூப்பராக போராடிய அந்த பழங்குடியினர்களை பெருமைப்படுத்தும் விதமாக நவம்பர் 15ஆம் தேதியை என்ன தினமாக அறிவிச்சிருக்கிறார் பிரதமர் மோடி? பழங்குடியினர் கௌரவ தினம். இது தவிர சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஒடிசா, திரிபுரா, தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 50 ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளை அமைக்க பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். சரி, ஏகலைவா பள்ளிகள் எத்தனை இடங்கள்ல? 50 இடங்களில் அமைப்பதற்கான அந்த அடிக்கலை பிரதமர் மோடி நாட்டியுள்ளார். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல அடுத்து மத்திய பிரதேச மாநிலம் தொடர்பான ஒரு செய்தி, ஒரு மாநில செய்தி. மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹபீப்கஞ்ச் ரயில் நிலையத்திற்கு பழங்குடியின அரசியான கமலாபதியின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சரியா? நவம்பர் 15 பழங்குடியினர் கௌரவ தினத்தை முன்னிட்டு இது அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ஹபீப்கஞ்ச் ரயில் நிலையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த ரயில் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். அந்த ஹபீப்கஞ்ச் ரயில் நிலையத்தின் பெயர் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமலாபதி ரயில் நிலையம். அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க. பாதுகாப்பு கல்வி ஆய்வு நிறுவனத்திற்கு மனோகர் பாரிக்கரின் பெயர். சரி, மனோகர் பாரிக்கர் என்பவர் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஓகேவா? பாருங்க, டெல்லியில் உள்ள பாதுகாப்பு கல்வி மற்றும் ஆய்வு நிறுவனத்திற்கு மறைந்த முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சரான மனோகர் பாரிக்கரின் பெயர் சூட்டப்பட்டது. இதற்கான கல்வெட்டினை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். அப்போ ரீசெண்டா மனோகர் பாரிக்கர் நியூஸ்ல வந்திருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. ஓகேவா? அவங்களுடைய பெயர் ரீசெண்டாக எதற்கு சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள பாதுகாப்பு கல்வி மற்றும் ஆய்வு நிறுவனம். சரி, அந்த நிறுவனத்திற்கு முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சரான மனோகர் பாரிக்கரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதை திறந்து வைத்தவர், சரியா, அதற்கான கல்வெட்டினை திறந்து வைத்தவர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். அடுத்து பாருங்க, ஆஸ்திரேலியாவில் மகாத்மா காந்திஜியின் சிலை. சரியா? கடந்த வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திஜியின் சிலை ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் திறந்து வச்சாங்க. எங்க, ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மெல்போர்ன் நகரின் புறநகர் பகுதியான ரோவில்லியில் உள்ள இந்திய சமூக மையத்தில் மகாத்மா காந்திஜியின் சிலையை ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் திறந்து வைத்தார். சரி, கடந்த வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய பிரதமர் ரீசெண்டா மெல்போர்ன் நகரின் புறநகர் பகுதியான ரோவில்லில் உள்ள இந்திய சமூக மையத்தில் மகாத்மா காந்திஜியின் சிலையை திறந்து வச்சிருக்காங்க. எதற்காக? இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு. ரீசனாக செய்தியில் வர காரணம் என்னன்னா, அந்த சிலையை லைட்டாக ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சேதப்படுத்திட்டாங்க. அதனால தான் இப்போ ரீசெண்டாக நேற்று செய்தியில் வந்திருக்கு. ஓகேவா? இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர், இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதர் ராஜ்குமார். அடுத்து பாருங்க, வரலாற்று ஆய்வாளர் பாபா சாஹேப் புரந்தரே காலமானார். அவர் ஒரு சிறந்த புகழ்பெற்ற ஒரு பிரபல வரலாற்று ஆய்வாளர். ஓகேவா? பாருங்க, பிரபல வரலாற்று ஆய்வாளரும் பத்ம விபூஷன் 2019ஆம் ஆண்டு, சரி, 2019ஆம் ஆண்டுல பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான பாபா சாஹேப் புரந்தரே என்று அழைக்கப்படும்
பல்வந்த் மொரேஸ்வர் புரந்தரே புனே நகரில் காலமானார். அப்போ அவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் பாபா சாஹேப் புரந்தரே. அவருக்கு வந்து இதுக்கு அவரோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்வந்த் மொரேஸ்வர் புரந்தரே. சரியா? காலமான இடம் புனே நகர். மராட்டிய மன்னர் சிவாஜி குறித்து புரந்தரே எழுதிய ராஜா சிவ சத்ரபதி என்ற புத்தகம் மகாராஷ்டிராவில் மிகவும் புகழ்பெற்றதாகும். சரியா? ராஜா சிவ சத்ரபதி என்ற புத்தகத்தை எழுதியவர் யாரு? இந்த பாபா சாஹேப் புரந்தரே. சமீபத்தில் காலமாகியுள்ளார். சரியா? அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? மகாராஷ்டிரா. அடுத்து பாருங்க, அடுத்த முக்கியமான பாயிண்ட், நாட்டின் முதல் உணவு அருங்காட்சியகம். அதாவது கடந்த காலத்தில், சரி, தொன்மை காலத்தில் வந்து எப்படிலாம் வந்து உணவுப் பொருளை வந்து தயாரித்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் உள்ள அந்த லேட்டஸ்ட் விஷயங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு ஒரு உணவு அருங்காட்சியகமாக இந்தியாவிலே முதன்முறையாக அமைச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். சரியா? தஞ்சாவூரில் புதுக்கோட்டை சாலையில் உள்ள இந்திய உணவு கழகத்தின் மண்டல அலுவலக வளாகத்தில் இந்தியாவின் முதல் உணவு அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. எங்க? தஞ்சாவூர். ஓகேவா? தஞ்சாவூர்ல இந்தியாவின் முதலாவது உணவு அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. இதை யார் வந்து காணொலி மூலமாக திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். சரி, பியூஷ் கோயல் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு, உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக இருக்கிறார். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த உணவு அருங்காட்சியகத்தை காணொலி மூலமாக திறந்து வைத்தார். சரியா? இந்த அருங்காட்சியகத்தை யாரெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அருங்காட்சியகத்தை இந்திய உணவு கழகமும், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அருங்காட்சியகத்தை இந்திய உணவு கழகமும் பெங்களூருவில் உள்ள விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகமும் இணைந்து உருவாக்கி உள்ளது. யார் உருவாக்கியிருக்காங்க அதையும் படிச்சுக்கோங்க. ஜென்ரலாக கூட தெரிஞ்சுக்கலாம். விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் எங்கே அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்கு? பெங்களூருவில் அமைந்துள்ளது. அடுத்து செய்திகளில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். ஓகேவா? யுனெஸ்கோ அமைப்பின் படைப்பாற்றல் கொண்ட நகரங்களின் பட்டியலில் காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரும் இணைந்துள்ளது. சரியா? எந்த லிஸ்ட்? படைப்பாற்றல் கொண்ட யுனெஸ்கோவின் அந்த நகரங்களின் பட்டியலில் சமீபத்தில் இணைந்த இந்திய நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். சரி, அது காஷ்மீர்ல இருக்கு. இதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள 49 நகரங்களின் பட்டியலில் ஸ்ரீநகரும் இணைந்து உள்ளது. கவனமா இருந்துக்கோங்க. இதில் ஒரு கேள்வி வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 4660 நெரியல் குறுங்கோள். சரி, ஒரு நெரியஸ் அப்படிங்கிற ஒரு குறுங்கோள் வந்து ரீசெண்டாக நியூஸ்ல வந்திருக்குது. என்னன்னு சொல்லி பாருங்க. ஈஃபில் கோபுரம் அளவிலான 4660 நெரியல். சரி, நெரியஸ் கிடையாது, நெரியல் கிடையாது, கரெக்டா நெரியஸ் அப்படிங்கிறது சரியான வார்த்தை. சரி, இதுல வந்து இல்லைன்னு போட்டிருக்கிறேன். நெரியஸ் என்று பெயரிடப்பட்ட குறுங்கோள் வரும் டிசம்பர் மாதத்தில் புவியை நோக்கி வரும் என்று அமெரிக்காவின் நாசா அமைப்பு தெரிவித்துள்ளது. சரி, என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அப்போ பூமியை நோக்கி வர்ற ஒரு குறுங்கோளின் பெயர் தான் என்னது? 4660 நெரியஸ். இதை அறிவித்துள்ள நாடு அமெரிக்கா. அமெரிக்காவின் நாசா அமைப்பு அறிவித்துள்ளது. சரியா? நாசா உருவாக்கப்பட்ட ஆண்டு 1958. அதே 1958 டிஆர்டிஓவும் உருவாக்கப்பட்டது. இந்தியாவோட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதுவும் 1958 தான் உருவாக்கப்பட்டது. அதே ஆண்டு தான் அமெரிக்காவின் நாசா அமைப்பும் உருவாக்கப்பட்டது. அடுத்து இந்த தினத்திற்கான கடைசி பாயிண்ட் பாருங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் தொடர்பான ஒரு செய்தி. உத்தரப்பிரதேசம் பாருங்க என்னட்டு. உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு மாவட்டங்களை இணைக்கும் வகையில் 340 கிலோமீட்டர் தொலைவிற்கு பூர்வாஞ்சல் நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சரியா? பூர்வாஞ்சல் நெடுஞ்சாலை அப்படிங்கிறது ரீசெண்டா எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். சரியா? அது வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு மாவட்டங்களை இணைக்கும் அந்த நெடுஞ்சாலை பூர்வாஞ்சல் நெடுஞ்சாலை. அதோட மொத்த தொலைவு 340 கிலோமீட்டர். சரியா? இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாருங்க. உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான் பகுதியில் 3.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு விமான ஓடு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. சரியா? சுல்தான்பூர் பகுதி. இந்த சுல்தான்பூர் அப்படிங்கிற அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா குஷ் பவன்பூர் அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றம் செய்வதற்காக அங்கே வந்து மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சுல்தான்பூர் பகுதியில் தான் 3.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு விமான ஓடு பாதை, சரி, அவசர காலங்களில் விமானங்களை தரையிறக்குவதற்காக அந்த விமான ஓடு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றை பிரதமர் நரேந்திர மோடி இன்று, சரியா, நவம்பர் 16 அன்று திறந்து வைத்தார். சரியா? அப்போ பூர்வாஞ்சல் நெடுஞ்சாலை எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசம். மறந்துடாது. சரி நண்பர்களே, நவம்பர் 17ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. நவம்பர் 17, அதாவது இன்றைய தினம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான முதலாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாருங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி முனீஸ்வர் நாத். ஓகேவா? இது வந்து ஏற்கனவே செய்திகளை வந்திருந்தது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா முறைப்படி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக முனீஸ்வர் நாத்
நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஓகேவா, பாருங்க. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரியை சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக்குவதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார். சரியா, சென்னை உயர்நீதிபதியாக இருக்கும் சஞ்சு பானர்ஜியை மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். சரியா, தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருப்பவர் சஞ்சு பானர்ஜி. சரியா, அவருக்கு பதிலாக புதிய தலைமை நீதிபதியாக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தற்போது மூத்த நீதிபதியாக இருக்கும் முனீஸ்வர்நாத் பண்டாரி. சரியா, இவங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்வதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சமீபத்தில் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அடுத்து போகலாம். தஞ்சை சாஸ்திரா மற்றும் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் இடையே ஒப்பந்தம். சரி, அவங்க பாருங்க என்னன்ட்டு. அறிவு மற்றும் அறிவு சார்ந்த பல்வேறு நிலைகளை மேம்படுத்துவதற்காக தஞ்சாவூரில் உள்ள சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம் மற்றும் திருச்சியில் அமைந்துள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றுக்கிடையே ஆராய்ச்சி மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. ஓகேவா, இது என்ன ஒப்பந்தம் யாருக்கிட்ட அப்படிங்கும்போது கேட்கலாம். ஒருவேளை தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கும்போது கேட்கலாம். எங்க இருக்குது? திருச்சியில் அமைந்துள்ளது. அதே சமயத்தில் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர். இவங்க இரண்டு பேருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தாகி உள்ளது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க. தமிழக அரசின் புதிய வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டம். சரியா, தமிழக அரசு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம். சரியா, இயக்கம் பாருங்க, நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம் அப்படிங்கிற பேர்ல ஒரு புதிய திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன திட்டம்? புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டம். இந்த பேர்ல நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம் என்ற புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டம். சரியா, இதை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி பல்வேறு வகையான மரக்கன்றுகள் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இத்திட்டத்தின்படி தேக்கு, வேம்பு, மகோகனி, செம்மரம், நாவல், புங்கை, சந்தனம் போன்ற பல்வேறு மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்படும். சரியா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களோட அனுமதியுடன் அந்த மரத்தை அங்கே அறுவடை செய்வதற்கும் அனுமதி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, என்ன திட்டம்? தமிழக அரசின் புதிய வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டம். அது எந்த இயக்கத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ளது? நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம். சரியா, மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட். தமிழக சிமெண்ட் கழகத்தின் வலிமை சிமெண்ட். ஓகேவா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழக சிமெண்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அரசு அப்படிங்கிற பேரில், அரசு சிமெண்ட் அப்படிங்கிற பேரில் சிமெண்ட்டை உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வலிமை அப்படிங்கிற பேரில் ஒரு புதிய சிமெண்ட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. பாருங்க, அரியலூரில் உள்ள தமிழக சிமெண்ட் ஆலை L&T நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்டுள்ளது. சரியா, அருகில் உள்ள தமிழக சிமெண்ட் ஆலை யாருடைய உதவியுடன்? L&T. சரியா, லார்சன் அண்ட் டியூப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்டுள்ளது. இங்குதான் இந்த வலிமை என்ற பெயரிலான புதிய ரக சிமெண்ட் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழக அரசின் சிமெண்ட் ஆலைகள் செயல்பட்டு வரும் இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குளம். சரி, ஆலங்குளத்தில் ஏற்கனவே இருக்கு. இங்க நம்ம பார்த்தது எங்க? அரியலூர். அங்கதான் அந்த வலிமை சிமெண்ட் தயாரிக்கிறாங்க. யாருடைய தொழில்நுட்ப உதவியுடன் அது தொடங்கப்பட்டது? L&T நிறுவனம். அடுத்து பாருங்க, கர்தார்பூர் ஷாகிப் வழித்தடம். கர்தார்பூர் ஷாகிப் வழித்தடம். சரியா, சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானக் தேவ் அவருடைய சமாதி பாகிஸ்தானின் கர்தார்பூரில் அமைந்துள்ளது. சரியா, பார்த்தீங்கன்னா சீக்கிய மதத்தை நிறுவியவர் குருநானக் தேவ். அவர் கடைசி காலத்தில் எங்க இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் கர்தார்பூர். சரி, அந்த கர்தார்பூருக்கும் இந்தியாவில் பஞ்சாப் பாருங்க, இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தின் குருதாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள சீக்கியர்களின் புண்ணிய தலமான தேரா பாபா நானக்கையும் இந்த கர்தார்பூர் ஷாகிப் வழித்தடம் இணைக்கிறது. அப்ப கர்தார்பூர் ஷாகிப் வழித்தடம் எதை இணைக்கிறது? பாகிஸ்தானின் கர்தார்பூர் மற்றும் பஞ்சாபின் குருதாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள சீக்கியர்களின் புண்ணிய தலமான தேரா பாபா நானக்கையும் இணைக்கிறது இந்த கர்தார்பூர் ஷாகிப் வழித்தடம். கடந்த மார்ச் மாசத்துல கொரோனா காரணமாக இந்த வழித்தடம் மூடப்பட்டிருந்தது. தற்போது நவம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இதுல என்ன ஸ்பெஷல் பாருங்க, இந்த வழித்தடம் மூலம் நுழைவு இசைவு, அதாவது விசா இல்லாமல் குருநானக் தேவின் சமாதிக்கு இந்திய பக்தர்கள் சென்று வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சரியா, விசா இல்லாமலே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. சரியா, அடுத்து பாருங்க, கர்நாடக ரத்னா விருது. ஒரு விருது பார்க்கலாம். கர்நாடக ரத்னா விருது, பாரத ரத்னா விருது மாதிரி கர்நாடக ரத்னா விருது. அந்த கர்நாடக ரத்னா விருது தான் கர்நாடக மாநிலத்தில் வழங்கப்படுற மிக உயரிய விருது. சரி, மறைந்த கன்னட நடிகர்
புனித் ராஜ்குமாருக்கு கர்நாடக ரத்னா விருது வழங்கப்படும் என்று கர்நாடகாவின் முதல்வரான பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். இந்த விருது முதன்முறையாக வழங்கப்பட்ட ஆண்டு 1992. சரி, இந்த விருதை முதல் முறையாக 2 பேர் சேர்ந்து பெற்றாங்க. ஒருத்தங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜ்குமார், நடிகர், கன்னட நடிகர் ராஜ்குமார் மற்றும் மகாகவி குவெம்பு. சரி, குவெம்பு என்பவர் ஆகிய இருவரும் தான் பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு முதன்முறையாக வழங்கிய அந்த கர்நாடக ரத்னா விருது வந்து பெற்றாங்க. இந்த ராஜ்குமார் அவருடைய பையன் தான் யாரு? புனித் ராஜ்குமார் சமீபத்தில் காலமானார். ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். மேற்கு வங்க மாநிலம் தொடர்பான ஒரு செய்தி. மேற்கு வங்க மாநிலத்தில் பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே சென்று அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்யும் நோக்கில் இல்லம் தேடி ரேஷன் என்ற திட்டத்தை முதல்வர் மம்தா பானர்ஜி தொடங்கி வைத்தார். அப்போ சமீபத்தில் எந்த மாநிலத்தில் இல்லம் தேடி ரேஷன் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க? மேற்கு வங்காளம். மேற்கு வங்கத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தின் ஆளுநர் ஜெகதீஷ் தன்கர். ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அமெரிக்காவில் உயர்கல்வி படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை 2020-21. சரி, 2020-21 ஆண்டுகளில் அமெரிக்காவில் போய் உயர்கல்வி படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை வந்து ரீசெண்டாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த பட்டியலின்படி முதலிடத்தை பெற்ற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, 2வது இடத்துல நம்மளுடைய இந்தியா. ஓகேவா? அப்போ அமெரிக்காவில் தங்கி உயர்கல்வி படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையில் முதலிடத்தை சீனாவும் 2வது இடத்தை இந்தியாவும் பெற்றுள்ளது. அடுத்து கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபுல் டீட்டெயில் பாருங்க. அதாவது அடுத்ததாக நடைபெறவுள்ள 2020 ஒன் டே வேர்ல்டு கப்பு, இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபி ஆகிய கிரிக்கெட் போட்டி தொடர் வந்து ஐசிசி நடத்த உள்ளது. எந்த வருஷம் எந்த நாட்டில் நடத்த உள்ளது அப்படிங்கிறத பாருங்க. சரியா? 2024 ஆண்டு. சரியா? 2024 ஆண்டிற்கான 2020 உலகக்கோப்பை வந்து எங்க நடத்த போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ். சரியா? அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ்ல. அடுத்த ஒலிம்பிக் போட்டி வந்து பாரிஸ்ல நடக்க போகுது. அதுக்கடுத்து 2024 பாரிஸ்ல நடைபெற உள்ளது. 2028 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற உள்ளது. சரியா? அப்புறம் 32 பிரிஸ்பேன் நகரில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. இந்த கடைசியாக நடைபெற உள்ள இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் பிரிஸ்பேன் ஆகிய இடங்களில் கிரிக்கெட்டை வந்து உள்ள சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க. அதற்காக தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அடுத்த 2020 வேர்ல்டு கப் வந்து நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததுனா 2024. ஓகேவா? 2022 அடுத்து ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. 24 ஆண்டு 2020 உலகக்கோப்பை நடைபெற உள்ள நாடு அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ். அடுத்து 2025 ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் டிராஃபி. சரி, சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் வந்து கடைசியாக 2017 ஆண்டு நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு 2025 ஆண்டில் தான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. எந்த நாட்டில்? பாகிஸ்தானில். அடுத்து 2026 ஆண்டிற்கான 2020 வேர்ல்டு கப் யார் நடத்த போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவும் இலங்கையும் இணைந்து நடத்த உள்ளது. அடுத்து 2027 ஆண்டிற்கான ஒரு நாள் கிரிக்கெட் தொடர். சரியா? ஒரு நாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் வந்து எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் நடைபெற உள்ளது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்த உள்ளது. அடுத்து 2028 ஆண்டிற்கான 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகியவை இணைந்து நடத்த உள்ளன. 2029 ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் டிராஃபியை இந்தியா நடத்த உள்ளது. சரியா? இதில் எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கிறீங்களோ இல்லையோ இந்தியா எதெல்லாம் வந்து நடத்துறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? 2026 2020 வேர்ல்டு கப்பை இந்தியா நடத்த போகுது. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். 2029 சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியாவில் நடைபெற உள்ளது. அதுக்கடுத்து பாருங்க 2030 ஆண்டிற்கான 2020 வேர்ல்டு கப் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து, ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகள் இணைந்து நடத்த உள்ளது. 2031 ஆண்டிற்கான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகள் இணைந்து நடத்த உள்ளது. சரியா? அடுத்த ஒரு நாள் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டி வந்து வேர்ல்டு கப் வந்து எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடைபெற உள்ளது. சரியா? 2023 உலகக்கோப்பை ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பை வந்து இந்தியாவில் நடைபெற உள்ளது. அடுத்த வருஷம் 2022 ஆண்டு 2020 உலகக்கோப்பை வந்து ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. இந்த ரெண்டு தான் அடுத்து நடைபெற உள்ள முக்கியமான இந்த ஐசிசியோட உலக ஈவெண்ட். சரி, வேர்ல்டு ஈவெண்ட் அப்படிங்கிறது 2023 ஆண்டிற்கான ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து இந்தியா நடத்த உள்ளது. 22 ஆண்டிற்கான 2020 உலகக்கோப்பையை அடுத்த ஆண்டு ஆஸ்திரேலியா நடத்த உள்ளது. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து பாருங்க, தமிழகத்தில் மாவட்டந்தோறும் சூரிய சக்தி மின்சார பூங்கா. தமிழகத்தில் மாவட்டந்தோறும் சூரிய சக்தி மின்சார பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழக மின்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். என்னது? சூரிய சக்தி மின்சார பூங்கா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய முதலாவது பூங்கா எங்கு அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம். சரியா? இதன் முதலாவது பூங்கா திருவாரூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட் இணையதளத்திற்கானது.
உலகின் பெரும் பணக்கார நாடுகளின் பட்டியல். சரி, 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகின் பெரிய பணக்கார நாடு, மொத்த சொத்து மதிப்பில் அதிக மதிப்பு இருக்கிற நாடு இது அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மெக்கன்சி குளோபல் நிறுவனம். சரியா, இதன்படி முதலிடத்தை பெற்றுள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. சரியா, முதலிடத்தை சீனா பெற்றுள்ளது. சீனாவின் மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 லட்சம் கோடி டாலர். சரியா, 120 லட்சம் கோடி டாலர். இரண்டாவது இடத்தை பெற்றுள்ள நாடு அமெரிக்கா. 90 லட்சம் கோடி டாலர் வந்து அமெரிக்காவின் சொத்து மதிப்பாக உள்ளது. ஏற்கனவே ரொம்ப காலமா அமெரிக்கா தான் நம்பர் 1 இடத்துல இருந்தாங்க. இப்போ தற்போது அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி சீனா உலகின் முதலாவது பெரும் பணக்கார நாடாக உருவெடுத்துள்ளது. இந்த தகவலை வெளியிட்டது மெக்கன்சி குளோபல் நிறுவனம். சரி நண்பர்களே, மாணவர்களே, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. மறக்காம அந்த வீடியோஸ்ல இருக்க நோட்ஸை உங்க நோட்டு போட்டு தனியாக எழுதிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.